Hi friends, welcome to Halima kitchen. கேழ்வரகு கேக்கு ஹெல்தியான கேழ்வரகு கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை கேழ்வரகு கேக்கு, ராகி எக்கு கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஃபால்ட் ஆனாலும் சரியாக வராது, பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோவும். முட்டை 2 எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அப்புறம் முட்டை 2 எடுத்துக்கோங்க. ஒரே கப்பு 4 ஒன்றே சைஸாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எண்ணெய் 1 கப்பு எடுத்துக்கோங்க. முட்டை 1 கப்பு ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் சர்க்கரை 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதுவும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேவர மாவு இருக்குது இல்லையா, அது 1 கப்பு எடுத்துக்கோங்க. கேவரமாக எடுத்து அதுவும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாங்க. நாங்கள் சமையல் போடுறோம் இல்லையா இட்லிக்கெல்லாம், அது பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் கிடைக்கும் பாருங்கள் பேக்கிங் சோடா, எல்லாம் போட்டுட்டேன். இப்போ எடுத்து மிக்சியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிகை அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு பவுலில் அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா ரைட் ரவுண்டு எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் கேக் நல்லா வரும் உடையாமல். எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் கேக்கு நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, கேக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம். அதுக்கப்புறம் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்து அதில் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்ட்டு போட்டேன், நீங்கள் கல் உப்பு போட்டுக்கோங்க. அதில் ஒரு இது வச்சுக்கோங்க, ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வச்சுடுங்க, கேக்குது மாவு. அதுக்கப்புறம் நீங்கள் இது எடுத்துடுங்க, மேலே இருக்குது விசில், அதுவும் எடுத்துடுங்க. ரவுண்டு இருக்குது இல்லையா உள்ள அதையும் எடுத்துடுங்க. எடுத்து ஒரு 30 நிமிஷம் அப்படியே வைங்க. 1/2 hour நீங்கள் அப்படியே வைங்க. ஸ்லோவு வேணால், ரொம்ப ஜாஸ்தி வைக்காதுங்க, சிம்மிலே வைங்க, மீடியமாக. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். இப்போ செக் பண்ணி பார்த்தேன், சரியாக வந்துச்சு. இப்போ எடுத்துக்கலாம், எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் அருமையான ஹெல்தியான கேவர மாவு கேக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட், ராகி கேக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது, ரொம்ப டேஸ்டியும் அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. இதை எப்படி செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள் இப்போ கட் பண்ணின்னு இருக்கிறோம், நல்லா காட்டுறோம் எப்படி வருதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமை